மக்களை முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நியூஸ் கொடுத்தா போதும், ஏதோ ஒரு செய்தி கொடுத்தா போதும், ஏதோ ஒரு தீனி போட்டா போதும், மக்களை ஏமாத்திடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான், சிங்கங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை ஆடுகளா பார்க்கிற திருட்டு திமுகவுக்கு நீங்க பாடம் புகட்டணும். நாங்க சிங்கங்கள்னு நீங்க இந்த தேர்தலில் நிரூபிச்சு ஆகணும். இந்த திமிர் பிடிச்ச திருட்டு திமுகவுக்கு இந்த தேர்தலில் நீங்க 0 கொடுக்கணும். ஸ்டாலினுக்கு 0 சீட்டை பரிசா கொடுத்து 0 இஸ் குட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலினுக்கு சொல்லணும். ஜெயலலிதா எனும் நான் என்ற மந்திர சொல் எத்தனை பேருக்கு உற்சாகத்தை ஊட்டும்னு தெரியுமா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவை பார்த்து இனிக்கும் நினைச்சு வீரத்தோட செயல்படுறவங்க எத்தனை பேருன்னு தெரியுமா? 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற மாபெரும் இயக்கத்துக்கு தலைவியா இருந்தாங்க அம்மா. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு விடாமுயற்சியோட அதிமுகவையும் அதிமுக குடும்பமான இந்த இயக்கத்தை மிகப்பெரிய ஆலமரமா 1000 விருதுகள் விட்டுட்டு போற மாதிரி வலுவா வளர்த்துட்டு போயிருக்காங்க. அரசியல் ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க. அரசியல் ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது. அரசியல் ரொம்ப கஷ்டம். இங்க நடிக்கிறவங்க ரொம்ப நாள் நிலைச்சு நிக்க மாட்டாங்க. இங்க உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அத்தனையும் சகிச்சுக்கிட்டு மக்களுக்காக விட்டு கொடுத்து மக்களுக்காக வாழ்ந்து ஆட்சி பண்ணணும், அரசியல் பண்ணணும். அப்படி வாழ்ந்தவங்க எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து ராகுல் காந்தி காலம் வரைக்கும் பலம் தின்னு கொட்ட போட்ட எத்தனையோ ஜாம்பவானங்களுக்கு சிம்ம சொப்னமா வாழ்ந்தவங்க எங்க அம்மா. மக்களை பத்தி தவிர வேற எதுவுமே சிந்திக்காம வாழ்ந்தவங்க எங்க அம்மா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மருத்துவமனையில படுத்திருந்த நம்ம அம்மா சொத்து பத்தியோ சுகத்து பத்தியோ வாழ்க்கை பத்தியோ வாரிசு பத்தியோ யோசிச்சாங்களா? இல்ல காவேரி பிரச்சனை என்னாச்சு, முல்லை பெரியார் பிரச்சனை என்னாச்சுன்னு விசாரிச்சு மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்து 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 வரலாறானாங்களா? அந்த தாய யாரால மறக்க முடியும்? போன தேர்தலில் போலி விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துட்டீங்க. நீங்க உண்மை